வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம். இன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து சந்திராஸ் கிச்சனில் என்னுடைய வீட்டு பூஜை ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் கோமதி சக்கரம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, கோமதி சக்கரம்னா என்ன, அதை வந்து எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க. எதுக்காக அதை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து அதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் சரி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். இதனால பிரிவு இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, கணவன் மனைவி வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கோமதி சக்கரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க வச்சு பூஜை பண்றது. அது மட்டும் இல்லாம வீட்டில் வந்து நிறைய கண்திருஷ்டிகள் இருக்கு அப்படின்னா அதையும் வந்து சரி செய்யறதுக்கு இந்த கோமதி சக்கரம் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு கடை வச்சிருக்கோம், சரியா வியாபாரம் ஆகல, அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இதை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து நமக்கு வந்து லக்ஷ்மியோடைய வரவை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து வீண் செலவு எதுவும் ஆகாம நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த கோமதி சக்கரத்துடைய ஒரு நல்ல விஷயங்கள். கோமதி சக்கரத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது வாங்கினதும் 48 நாட்கள் வந்து அதை தினசரி பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை கூட பூஜை பண்ணிக்கலாம். டெய்லி வந்து விளக்கேற்றி அதுக்கு ஊதுபத்தி காமிச்சாலே போதும். இது வந்து நார்மலாக எல்லா சாமியோட சேர்த்து வைக்கலாம். இது வந்து எந்த ஒரு கெடுதலான விஷயமும் கிடையாது. இது வாஸ்துக்கான ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைகள் ஏதாவது வச்சுருந்தோம், இப்போ அங்கே வந்து தொழில் நஷ்டம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 21 நாள் வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு டெய்லி ஊதுபத்தி எல்லாம் காமிக்கிறது இதோடைய விசேஷம். கோமதி சக்கரம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன சைஸ் எல்லாமே கிடைக்குது. நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் வாங்கி வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பூஜை பண்ணும்பொழுது நெய்வேத்தியம் வந்து படைக்கிறது வழக்கம். ஆனால் வந்து இந்த கோமதி சக்கரத்துக்கு வந்து இந்த மாதிரி இந்த இதுதான் ஸ்பெஷலாக நம்ம நைவேத்தியம் படைக்கணும்லாம் இல்லை. நம்ம சாமிக்கு என்ன வைக்கிறோமோ வாழைப்பழம் வெத்தலை பார்க்க அதுவே இதுக்கு போதும். இதுக்கு பெருசாக எந்த ஒரு பூஜை முறையும் கிடையாது. நம்ம விநாயகருக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு எப்படி சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து நம்ம அபிஷேகம் மாதிரி நம்ம பால் ஊற்றும் பொழுது தண்ணி ஊற்றும் பொழுது இது மாதிரி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு நார்மலாக நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். இதை வைக்கிற முறை அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கோமதி சக்கரம்னா முதல்ல அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் கோமதி சக்கரம் எப்படி இருக்கு அதை வந்து நான் எப்படி வச்சு பூஜை பண்றேன்றதை காமிக்கிறேன். இதுதான் எங்க வீட்டில் நான் வச்சிருக்கிற கோமதி சக்கர பூஜையில வச்சிருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு தட்டில் வந்து பூ வச்சு அதில் வச்சிருக்கேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பட்டு துணி கூட வந்து வச்சு வைப்பாங்க. ஒரு பட்டு துணியில வந்து அவங்களுக்கு என்ன வந்து ராசியோ அந்த கலர்ல வந்து குருவுக்கு வேணும்னா குரு, சுக்கிரன், அப்படி இல்லைன்னா வந்து செவ்வாய் கிரகத்துக்கு இந்த மாதிரி மஞ்சள், வெள்ளை, அப்படி இல்லைன்னா சிகப்பு கலர் பட்டு துணியை வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா பச்சை கலர் துணி கூட வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி பட்டு துணியெல்லாம் எதுவும் வைக்கலங்க. எனக்கு வந்து நான் பூ தான் வச்சிருக்கேன். நார்மலா பாத்தீங்கன்னா பூ வச்சுட்டு அதுக்கு மேல இந்த கோமதி சக்கரம் வச்சிருக்கேன். இந்த கோமதி சக்கரம் வந்து இப்படிதாங்க இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி பிளாக் கலர்ல இருக்கும், இந்த சைட்ல வந்து ஃபுல்லாவே ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த ஒயிட் கலர்ல இருக்கிற பகுதியை தான் வந்து நம்ம மேல் பக்கமா வச்சு பூஜை பண்ணுவோம். இந்த பிளாக் கலர் சைடை வந்து வைக்க மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய ரேகைகள்லாம் இருக்கும். நான் வந்து பூஜா ஆர்கனைசேஷன் வீடியோல கூட காமிச்சிருக்கேன். இதுல ரேகைகள் தெரியுறதா வச்சு பார்த்து வாங்கிக்கோங்க. இது கோமதி சக்கரத்தோடைய இந்த சைடை தான் நம்ம வந்து பூஜையில வைக்க போறோம். இப்போ வந்து தட்டில் வந்து இந்த மாதிரி நான் பூ வச்சு அதுக்கு மேல இந்த கோமதி சக்கரம் வச்சிருக்கேன். 10 சக்கரத்தை வந்து சுத்தி வச்சிருக்கேன், ஒன்னு மட்டும் இந்த சைட்ல வச்சிருக்கேன். இதுக்கு மேல வந்து இன்னொரு பூ வந்து நான் நடுவுல இருக்கிறதுக்கு வச்சிருக்கேன். நம்ம வந்து வீட்டுல வைக்கிற பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 11 வச்சு பூஜை பண்றது ரொம்ப நல்லது. நம்ம வந்து 5 வந்து கடைகள்ல எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா 5 வச்சா போதும். வீட்டில் கூட நம்ம 5 வைக்கணும்னா வச்சுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு பூஜை பண்ணாலே போதும். இதுக்கு வந்து எதுவும் ஸ்பெஷலாலாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. கல்கண்டு அப்படி இல்லைன்னா பால், வாழைப்பழம், இது வந்து நம்ம ரெகுலராக சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுறது தான். இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணா ரொம்ப சிறப்பு. வேற எதுவும் ஸ்பெஷலான பூஜையெல்லாம் இதுக்கு இல்லை. நம்ம என்னைக்கு பூஜை பண்றோமோ, அதாவது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை அப்போ வந்து பிள்ளையாரோட சேர்த்து இதுக்கும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவீங்கன்னா அந்த பாலும் இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் நார்மலாகவே இதுக்கு ஊதுபத்தி காமிச்சாலே போதும். டெய்லி ஊதுபத்தி விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்க. வேற எதுவும் இதுக்கு ஸ்பெஷலான பூஜையெல்லாம் இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.